வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம எல்லாருமே பொன்னியின் செல்வன் 2 படம் பார்த்துருப்போம். நெறைய பேரு புத்தகத்தையும் படிச்சிருப்போம். அ எனக்கு வந்து என்னன்னா, புக்கு படிச்ச நெறைய பேருக்கு படம் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இல்ல தான். ஏன்னா, நெறைய விஷயங்கள மாத்தியிருக்காங்கன்றத வந்து அந்த புக்கு கூடயே கிட்டத்தட்ட வாழ்ந்த மாரி தான் படிச்சிருப்பாங்க பொன்னியின் செல்வன் படிச்சவங்கலாம். ஏன்னா, அது கொஞ்சம் பெரிய புக்கு தான். நார்மலா இருக்கிற புக்க விட 5 பாகமா இருக்கு. அதுவும் அந்த 5வது பாகம்லாம் கொஞ்சம் குண்டு புக்கா இருக்கும். ஸோ, அது கூடயே அவங்க ட்ராவல் பண்ணவங்க, அதில ஒரு சில விஷயங்கள மாத்தையில, அது வாஸ்தவமாவே அவங்களால ஏத்துக்க முடியாது தான். அந்த மாரி என்னால ஏத்துக்க முடியாதது நெறையவே இருக்கு. எதுவும் பெரிய மாற்றங்கள்லாம் சுத்தமா ஏத்துக்க முடியல. ஸோ, அதில மெயினான ஒரு கதாபாத்திரமா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மணிமேகலை. அ அந்த மணிமேகலைய பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ, பொன்னியின் செல்வன் 2 புக் அண்ட் மூவி கம்பேரிசன்லேயே நான் மணிமேகலைய பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அத பத்தி இன்னும் கொஞ்சம் மணிமேகலையோட கதாபாத்திரம் யாரு? என்ன? அவங்களுடைய காதல் இதெல்லாம் பத்தி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லலான்றது தான் இந்த பாட்காஸ்ட். ஸோ மணிமேகலை யாரு அப்புட்னா, சம்புவரையருடைய மகள். கந்தமாறனுடைய தங்கச்சி இவங்க. சம்புவரையர் யாருன்னா, கடம்பூர் மாளிகை இருக்கு இல்லையா? அங்க தான் மொத அந்த சதி ஆலோசனை கூட்டம்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா அங்க தான் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டிருப்பாரு. அந்த கடம்பூர் அந்த ஊரோட சிற்றரசர் தான் சம்புவரையர். படத்துல வந்து நிழல்கள் ரவி சம்புவரையரா பண்ணியிருப்பாரு. ஸோ அவருடைய மகன் தான் கந்தமாறன். கந்தமாறனுடைய தங்கை தான் மணிமேகலை. இந்த கந்தமாறனும், வந்தியத்தேவனும் சின்ன வயசுல இந்த போர் பயிற்சி, அந்த சண்டை அதெல்லாம் இருக்கும்ல, அதுலலாம் ஒண்ணாவே அவங்க வளர்ந்துருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணா கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒண்ணா வளர்ந்துருப்பாங்க. கந்தமாறனுடைய பால்ய நண்பர் தான் வந்தியத்தேவன். இந்த கந்தமாறன் என்ன பண்ணியிருப்பாரு அப்புட்னா, மணிமேகலைட்ட சின்ன வயசுலேருந்தே வந்தியத்தேவன் வந்து ஒரு வீரன், அவன் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன் அப்படின்ற மாரி ஒரு பில்டப் குடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு மணிமேகலை கிட்ட. மணிமேகலை வந்து வந்தியத்தேவன பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனா, தான் அண்ணன் இந்த மாரி சொல்ற இதெல்லாம் சேர்ந்து அவங்க மனசுல வந்தியத்தேவன் ஒரு பிம்பமா இருப்பாரு. அந்த பிம்பத்த அவங்க விரும்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாரி இருக்கையில இவரு சின்ன வயசுல வந்தியத்தேவன் கிட்டயுமே இத சொல்லியிருப்பாரு. "எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அந்த மாரி நீ அவள கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாரு. வந்தியத்தேவனுக்கும் எப்படி இருக்கும்னா, அவர் ஒரு ஒரு வாணர் குலத்து வீரர் அப்படின்ற ஒரு பட்டம் தான் இருக்குமே தவிர, வாணர் குலத்து இளவரசர்லாம் இருக்குமே தவிர, இவருக்குன்னு சொந்த நாடெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுவுமே இல்லாம தான் இருப்பாரு. ஸோ இவருக்கும் எப்படி தோணும்னா, கடம்பூர்ன்ற அந்த சிற்றரசர் அந்த அந்த இதில இருக்க ஒரு பொண்ண நம்ம அந்த இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கும் அது நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாரி இவருக்கும் ஒரு அபிப்பிராயம்லாம் இருக்கும். இவங்க 2 பேரும் மொத எங்க மீட் பண்ணுவாங்க அப்புட்னா, அந்த சதி ஆலோசனை கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பார் இல்லையா வந்தியத்தேவன். அப்பதான் அந்த அந்தப்புரத்தில மணிமேகலை வந்து பார்த்துருப்பாங்க. மணிமேகலை வந்து அந்த அந்த முதல் பாகத்தில அந்த இடத்துல ஒரு சின்ன இதா தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி பார்த்துருக்காரு அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அங்க என்ன நடக்கும் அப்புட்னா, அந்த சதி ஆலோசனை கூட்டத்திலேயே என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா, மதுராந்தகர் இருக்கார் இல்லையா? அது அது வந்து கதைப்படி அவர் போலி மதுராந்தகர். அந்த போலி மதுராந்தகருக்கு வந்து அப்ப அவங்களுக்கு தெரியாது. நமக்குமே தெரியாது அது போலி மதுராந்தகர்ன்னு. மதுராந்தகர தான் வந்து அடுத்த அரசராக்கணும்னு இந்த சிற்றரசர்கள்லாம் சேர்ந்து, பழுவேட்டரையரோட சேர்ந்து ஒரு சதி ஆலோசனை பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல மணிமேகலைய வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரணும், அப்படின்ற முடிவையும் அவங்க எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து கந்தமாறனுக்கு தெரியும். வந்தியத்தேவனும் இதெல்லாம் பார்த்துருப்பாரு. ஸோ இவருக்கும் லைட்டா தெரியும். இதெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஸோ அடுத்த நாள் வந்தியத்தேவன் வந்து இந்த கடம்பூர் மாளிகையை விட்டு கிளம்புறப்போ, கந்தமாறன் கொண்டு போய் விடுறப்போ என்ன சொல்லுவார்னா, "நான் என் தங்கைய பத்தி உனக்கு சின்ன வயசுல சொன்ன அந்த எண்ணங்கள் எல்லாம் மறந்துரு, என்ன மன்னிச்சிரு. அவள வந்து வேற ஒரு பெரிய இடத்துக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்காக முடிவு செய்யப்பட்டுருச்சு. என்ன யாருன்றத என்னால உன்ட்ட சொல்ல முடியாது. அதெல்லாம் ரகசியம்ன்ற மாரி சொல்லிருவாரு. பட் இவருக்கு தெரியும். ஓகே மதுராந்தகருக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க தான் பிளான் பண்றாங்க அப்படின்ற மாரி தெரிஞ்சுட்டு, இவரும் அது வந்து என்ன சொல்ல, இவர் நெனச்சிருப்பாரு சின்ன வயசுல மணிமேகலைய நெனச்சிருப்பாரே ஒழிய, இவருக்கு ஒரு பெரிய இம்பேக்ட்லாம் இருக்காது. அதுவும் இல்லாம இங்கேருந்து அவரு கடம்பூர்லேருந்து கிளம்பி போறது வந்து பழையாறைக்கு போவாரு. அங்க போய் குந்தவைய பார்த்துருவாரு. குந்தவைய பார்த்ததுக்கப்புறம் இவர் மணிமேகலைன்ற ஒருத்தவங்கள பத்தி நெனச்சதையே மறந்துருவாரு. ஸோ அந்த இம்பேக்ட்லலாம் வந்து ஈஸியா அவர் வெளில வந்துருவாரு. ஆனா மணிமேகலை வந்து எப்பயுமே வந்தியத்தேவன மட்டுமே நெனச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாரி மதுராந்தகர கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதுக்கெல்லாம் வந்து அவங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. முடியாதுன்ற மாரி தான் இருப்பாங்க.
அவங்க மனசுல வந்தியத்தேவன் தான் இருப்பாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இது மட்டும் தான் இருந்திருக்கும். மணிமேகலை பத்தி. இதுக்கப்புறம் கடைசி அத்தியாயத்தில தான் அது கடைசி பாகத்தில தான் மணிமேகலை திரும்ப வரவே செய்வாங்க. ஸோ கதை வந்து நெறைய அதுக்குள்ள ட்ராவல் ஆயிருக்கும். அப்போ எல்லாம் மாறி என்ன நடந்திருக்கும் அப்புட்ன்னா, நந்தினி வந்து ஆதித்த கரிகாலனுக்கு மணிமேகலைய கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கடம்பூர் மாளிகைக்கு ஆதித்த கரிகாலன வரவே சொல்லுவாங்க. இவர் இருப்பார் இல்லையா, பழுவேட்டரையர்ட்ட வந்து இந்த மாரி ஆதித்த கரிகாலன மணிமேகலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். அவருக்கு ஒரு பகுதி அ அரச குடுத்துரலாம். இன்னொரு பகுதிய வந்து நம்ம மதுராந்தகருக்கு குடுத்துரலாம். இத ஆதித்த கரிகாலன வர சொல்லி பேசி இதெல்லாம் செட்டில் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போட்டு அத எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் ஆதித்த கரிகாலன கடம்பூர் மாளிகைக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணலான்ற ஒரு முடிவு எல்லாமே நந்தினியோடது தான். ஆனா நந்தினியோட பிளான் உண்மையான பிளான் என்னன்னா, ஆதித்த கரிகாலன இங்க கூட்டு வந்து கொன்றணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முடிவா இருக்கும். இதுக்கு நடுவுல நந்தினி யாருன்ற குழப்பங்களும் நெறைய அவங்க வந்து சுந்தர சோழரோட மகளா? இல்ல யாரு அவங்க? அப்படின்ற அந்த குழப்பங்களும் போயிட்டே இருக்கும் கதையில. குந்தவை வந்து அ வந்தியத்தேவனுக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க அப்புட்ன்னா, எக்காரணத்த கொண்டும் நீ வந்து ஆதித்த கரிகாலன கடம்பூர் மாளிகைக்கு வர விட்டுறக்கூடாது. அப்படியே அவர் வந்தாலும் நீ அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இதனால இவரு என்ன பண்ணுவாருன்னா, ஆதித்த கரிகாலன அங்க கடம்பூர் மாளிகைக்கு வர விடாம தடுக்கிறதுக்கு என்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டுருப்பாரு. ஆனா அவர் வந்துருவாரு இவரையும் மீறி. ஸோ இவரும் நிழல் போல கூடவே வந்துருவாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, வந்தியத்தேவனுக்கு வந்து ஆதித்த கரிகாலனோட உயிர் முக்கியம். அத காப்பாத்திரணும் அப்படின்ற ஒரு இது மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாளிகையில வந்து மணிமேகலை இருக்கான்றதும் அவருக்கு தெரியும். ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, மணிமேகலைய வந்து ஃப்ரெண்டு பிடிச்சு வச்சுக்குவாரு. அதாவது ஆதித்த கரிகாலன் வந்து அந்த கடம்பூர் மாளிகையில நந்தினிய மீட் பண்ண வேண்டிய இடம்லாம் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல வந்து ஆதித்த கரிகாலன் வரதுக்கு முன்னாடியே இவரு மணிமேகலையோட உதவியோட அந்த நிலவறைன்னு சொல்லுவாங்க. அந்த குதிரை நகண்டு அதுக்குள்ள போய் அப்படிலாம் போவார்ல. ஸோ அந்த இடத்துக்கு வர்றது, அங்கேருந்து திடீர்னு தப்பிச்சு போறது, யாராவது வந்தாங்கன்னா தப்பிச்சு போறது, எல்லாமே இவர் வந்து மணிமேகலையோட உதவியால தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு அந்த கடம்பூர் மாளிகையில. மணிமேகலைக்கு வந்து இவர் மேல ஒரு அலாதியான பிரியம் இருக்கும். அவர் முகத்த பார்த்தது, வச்சது அதெல்லாம் வந்து என்ன சொல்ல, அது ஒரு காமெடியா இருக்கும். குரங்கு முகம் மாரி இருந்தது அப்படின்ற மாரி. ஒரு நிலவர கண்ணாடிய நகண்டோனே இவர் முகம் வந்திருக்கும். அந்த மாரி அழகா இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். ஸோ இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்தியத்தேவன் தான் பிரியத்துக்குரியவரா இருப்பாரு. இப்போ என்ன நடக்கும்னா, ஆதித்த கரிகாலன், நந்தினி, அதுக்கப்புறம் வந்தியத்தேவன், மணிமேகலை இவங்க 4 பேரும் ஒரு நீராழி மண்டபத்தில இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்தியத்தேவனும், ஆதித்த கரிகாலனும் வேட்டைக்காக போயிருப்பாங்க. இவங்க வந்து அந்த நீராழி மண்டபம்னா சும்மா தண்ணி இருக்கும். ஒரு ஸ்விம்மிங் பூல் மாரி. அங்க அவங்க குளிக்கிறதுக்காக அந்த மாரி போயிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஏதோ நடந்துரும். சம்திங் ஏதோ கரடியோ, புலியோ ஏதோ ஒண்ணு வந்துரும். இவங்க வந்து பயந்து இவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. மணிமேகலையும், நந்தினியும். ஆதித்த கரிகாலன் என்ன சொல்லுவாருன்னா, "நீ போய் நந்தினிய காப்பாத்து. நான் வந்து இவங்கள காப்பாத்துறேன். மணிமேகலைய காப்பாத்துறேன்னு" சொல்லி ஆதித்த கரிகாலன் தான் அவங்கள தொட்டு தூக்கி கூட்டிட்டு வந்து அந்த மண்டபத்தில போடுவாரு. மணிமேகலை என்ன நெனச்சிரும்னா, வந்தியத்தேவன் தான் நம்மள தொட்டு தூக்குனாரு போல இருக்கு அப்படின்னு நெனச்சு வெட்கப்படலாம் செஞ்சுரும். ஆனா கண் தொறந்து பார்த்தா ஆதித்த கரிகாலன் இருப்பாரு. உடனே அந்த பொண்ணு ஒரு மாரி பயந்துரும். ஸோ அவர்கிட்டயே சொல்லிரும். எல்லாரும் என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆதித்த கரிகாலனையும் மணிமேகலையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து அந்த பட்டத்து அரசர்கிட்டயே சொல்லிரும். நான் வந்து வந்தியத்தேவன தான் விரும்புறேன் அப்படின்றத வந்து லைக் இப்படி டைரக்ட்டா சொல்ல மாட்டாங்க. அது ஒரு கான்வர்சேஷனா போகும். அந்த இடத்துல ஆனா தான் மனசுல வந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எனக்கு இல்ல. நான் வந்து வந்தியத்தேவன தான் விரும்புறேன் அப்படின்றத அந்த பொண்ணு சொல்லிரும். ஸோ அந்த அளவுக்கு எல்லார்கிட்டயுமே இந்த பொண்ணு ஓப்பனா சொல்லிரும். என் மனசுல வந்தியத்தேவன் தான் இருக்கான் அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த பொண்ணு சொல்றதுக்கும் தயங்காது, தான் மனசையும் மாத்திக்காது. நந்தினி கிட்டயும் சொல்லும். நீங்க வந்து இந்த மாரி ஆதித்த கரிகாலனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றீங்க. ஆனா நான் வந்து வந்தியத்தேவன தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றதெல்லாம் இந்த பொண்ணு சொல்லும். இவ்வளவும் என்னன்னா, இந்த பொண்ணுக்கு திருப்பி அவர் வந்து இந்த பொண்ண விரும்புறாரான்னே இதுக்கு தெரியாது. இது ஒரு ஒன் சைட் லவ். அதுக்கு அவங்க அவ்வளோ தூரம் இதா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறப்போ கடம்பூர் மாளிகையில ஆதித்த கரிகாலன் வந்து கொல்லப்பட்டுருவாரு.
அவரு இறந்ததுக்கு அப்புறமா அவர கொலை செஞ்ச பழி வந்து வந்தியத்தேவன் மேல விழுந்துரும். ஸோ இவர வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த பாதாள சிறையில போட்டுருவாங்க. இதெல்லாம் நடந்தோனே இந்த பொண்ணு வந்து இவர காப்பாத்தணும். எப்படியாவது இவர காப்பாத்திரணும். தான் காதலிச்சவரு இந்த மாதிரி அ அ என்ன சொல்ல கொலைப்பழி விழுந்து அதுவும் பட்டத்து இளவரசர கொன்றுக்காருன்ற ஒரு கொலை பழியோட ஒருத்தர வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் அவ்வளோதான். அவர் லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஆனா, இந்த பொண்ணால அத ஏத்துக்கவே முடியாது. போய் போய் எல்லார்கிட்டயும் பேசும். அனிருத்த பிரம்மராயர்ட்ட போய் நான் தான் கொன்னேன் ஆதித்த கரிகாலன்னு சொல்லும். அதுக்கப்புறம் குந்தவைய போய் பார்ப்பாங்க. குந்தவைய போய் பார்த்து குந்தவைக்கு வந்து இந்த பொண்ணு பெருசா தெரியாது. அதாவது கடம்பூர்ல உள்ள இளவரசின்றது மட்டும் தெரியும். அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இந்த பொண்ணு அவ்வளோ பாவமா இருக்கும். இந்த பொண்ணு அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டு வந்து தான் பேசும் குந்தவைகிட்டயே. ஆனாலும் குந்தவைக்கு வந்து இவங்க மேலே ஒரு பரிதாபமே வராது. ஏன்னா கடம்பூரில் நடந்த ஒரு சதி ஆலோசனை தான் இத்தனைக்கும் காரணம். அதுவும் இல்லாமல் தன்னுடைய அண்ணன் வந்து அவங்களுடைய வீட்டில் தான் இறந்து போயிருந்திருக்காரு. அந்த அரண்மனையில் தான் இறந்து போயிருக்காருன்றதெல்லாம் இந்த பொண்ணை பார்க்கலே அவங்களுக்கு கோவமாக தான் வரும். இந்த பொண்ணு வந்தியத்தேவனை விரும்புதுன்றது கூட குந்தவைக்கு தெரியாது. ஸோ இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுன்னா, நான் தான் கொன்னேன் ஆதித்த கரிகாலனை அப்படின்லாம் சொல்லி அழும். இவன் என்ன சொல்லுவான்னா, நீ உங்கள் அப்பாவையும் அண்ணனையும் காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் இறந்து போயிருக்காங்க. அங்கே வந்து அவங்களும் குற்றவாளியாக தான் கருதப்படுவாங்க. சம்புவரையரும் கந்தமாறனும் அவங்கள காப்பாற்றலான்னு தான் நீ இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த பொண்ணு நான் ஏன் அவங்கள காப்பாற்றணும், அதெல்லாம் இல்லை, என்னைய வந்து எனக்கு மதுராந்தகருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க, அப்புறம் ஆதித்த கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி என் விருப்பம் இல்லாமல் என்னை சிறையில் தள்ள நினைக்கிற அவங்க 2 பேரை காப்பாற்றணும்னு நான் ஏன் நினைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லும். குந்தவை என்ன சொல்லுவான்னா, ஆதித்த கரிகாலன் வந்து பட்டத்து இளவரசர், அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது சிறையில் அடைக்கிறதுன்னு நீ சொல்கிற, அப்போது ஒரு சோழ குலத்துக்கு மருமகளாக வர்றது உனக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயமா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்பா குந்தவை. அப்போ தான் இவங்க சொல்லுவாங்க, என் மனசை வந்து நான் ஒருத்தர்கிட்ட பறி கொடுத்துட்டேன், அப்படி ஆனதுக்கப்புறம் நான் எப்படி அது பட்டமாக இருந்தால் என்ன, அரசியாக இருந்தால் என்ன, என்னவா இருந்தால் என்ன, நான் எப்படி ஆதித்த கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அது யாருன்னு இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்கையில தெரிஞ்சிடும். வந்தியத்தேவனை தான் இந்த பொண்ணு சொல்லுது அப்படின்றது குந்தவைக்குமே தெரிஞ்சிடும். ஸோ இந்த பொண்ணு வந்தியத்தேவன் மேலே அதிகமாக பிரியம் வச்சுருக்கு, அவரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லுது அப்படின்னு குந்தவை புரிஞ்சுக்குவாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, பாதாள சிறை வந்து ரொம்ப மோசமானதாமே, பழுவேட்டரையர் வீட்டு பெண்கள்லாம் பேசிக்கிட்டாங்க, இந்த மாதிரி பாதாள சிறைக்குள்ளே போனவங்க உயிரோடு திரும்ப வரவே முடியாதாமே, நான் அவரை பார்க்கணும், எப்படியாவது நான் அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யாருன்றப்போ வந்தியத்தேவனை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த பொண்ணு சொல்லும். இந்த மாதிரி புலம்பிகிட்டே இருக்கும். எதையோ பேசி குந்தவை அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இந்த பொண்ணு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரியே இருக்கும். இதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, வந்தியத்தேவன் சிறையிலேருந்து தப்பிப்பார். கந்தமாறன் வந்து அவர் துரத்திட்டு போய் நான் கொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் போவார். கந்தமாறன் வந்து ஈட்டியை வச்சு தூரத்துலேருந்து எறிவார். வந்தியத்தேவன் நினச்சி எரிஞ்சிருவார். ஆனால் அந்த போலி மதுராந்தகர் மேலே தான் எரிஞ்சிருப்பார். அதை இது பண்ணிவிட்டு இவர் என்ன சொல்லுவார்னா, அவர் கீழே விழுந்தோன்னே வந்தியத்தேவன் தான் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி, நான் வந்தியத்தேவனை கொன்னுட்டேன், ஆதித்த கரிகாலனை கொன்னவனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி என் குலத்துக்கு இனிமேல் அந்த பழி வராது, கடம்பூரில் தான் ஆதித்த கரிகாலன் செத்தார், அதுதான் காரணன்ற பழிச்சொல் வந்து என் குலத்துக்கு வராது அப்படின்னு அவராக என்னத்தையோ கற்பனை பண்ணிக்கிட்டு அதை வந்து மணிமேகலைட்டையும் வேற சொல்லுவார். மணிமேகலை வந்து வந்தியத்தேவன் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி நான் கொன்னுட்டேன் வந்தியத்தேவன் செத்துட்டான்னு சொன்னதை வந்து மணிமேகலையால் ஏற்றுக்கவே முடியாது. இந்த பொண்ணு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஐயோ அவர் இறந்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஆயிட்டு கத்தி எடுத்து கந்தமாறனையே கொல்ல வந்துடும். அவன் அண்ணனையே கொல்ல வந்துடும். நீ தான் கொன்னியா அப்படின்ற மாதிரி கொல்ல வந்துடும். அப்புறம் மயங்கி விழுந்துடும். ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும்னா, வந்தியத்தேவனை வந்து கந்தமாறன் கொன்னுட்டாரு, அதனால நான் கந்தமாறனை குத்தி கொன்னுட்டேன், இவங்க 2 பேருமே செத்து போயிட்டாங்க, என்னால் தான் இவங்க 2 பேருமே செத்து போயிட்டாங்கன்ற மாதிரி மைண்டு யோசிச்சு இந்த பொண்ணு வந்து பிச்சி ஆயிரும், சித்தப்பிரமை பிடிச்சி அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆயிட்டு இதுதான் இதோட இதே. லைக் நான் விரும்பினவர் செத்து போயிட்டாரு, நம்ம அண்ணனையும் நம்மளே கொண்டுட்டோம், எல்லாத்துக்கும் நம்மளே காரணமாயிட்டோன்ற மாதிரி ஒரு மாதிரி லூஸ் ஆயிரும் இந்த பொண்ணு. ஸோ இப்படியே கதை போகிறப்போ அதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கிலேருந்து ஒரு வந்தியத்தேவன் வெளில வந்துடுவார். லைக் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்துடும். அப்புறம் கடைசியாக என்ன நடக்கும் அப்படின்னா,
உண்மையான மதுராந்தகன் யாருன்னு அந்த சேந்தன் அமுதனை தான் உண்மையான மதுராந்தகன் சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு வந்து பொன்னியின் செல்வர் மணிமுடியெல்லாம் குடுத்ததுக்கப்புறமா, இதெல்லாம் அந்த மணிமுடி பிரச்சனை அதெல்லாம் சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம், அ வந்தியத்தேவன் வந்து பொன்னியின் செல்வரோட ஒரு வேற இலங்கைக்கோ எங்கேயோ அந்த மாதிரி இருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்து கந்தமாறன் ஓலை அனுப்பியிருப்பாங்க. "நீ வந்து மணிமேகலைய கடைசியா ஒரு தடவ பார்க்கறதுக்காக நீ வா" அப்படின்னோனே, "கடைசியா பார்க்கறதுக்கு வாவா? என்ன இப்படி எழுதியிருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாரி ஷாக்கிங் ஆயிரும். இவருக்கு மணிமேகலைக்கு என்ன நடந்தது, என்ன எதுவுமே இவருக்கு தெரியாது. அப்புறமா குந்தவையும் வானதியும் தான் இந்த மாதிரி அந்த பொண்ணு பிச்சி ஆயிட்டாங்க. இதெல்லாம் நான் தான் கொன்னேன்ல என்ட்டயே வந்து சொன்னாங்க அப்படின்றத பத்தியெல்லாம் வந்தியத்தேவனுக்கு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து போகறதுக்கே ஒரு மாரி தர்ம சங்கடமா இருக்கும். நம்மள மனசுல நெனச்சு ஒரு பொண்ணு இந்த மாரி ஆயிட்டாளே அப்படின்ற மாதிரி இவருக்கு அந்த மணிமேகலைய பார்க்கறதுக்கு மறுபடியும் அந்த இடத்துக்கு போறதுக்கே ஒரு மாரி தயக்கமா இருக்கும். குந்தவையும் வானதியும் தான் "நீங்க போங்க, கண்டிப்பா நீங்க போகணும்" அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பி விடுவாங்க. ஸோ, இவரு மறுபடியும் கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே இதே கடம்பூருக்கு தான் இவர் மொத பிரயாணப்படுவாரு. என்ன நடக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாரி போக ஆரம்பிப்பாரு. அப்பைக்கும் இப்பயும் அந்த 6 மாத இடைவேளைன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த 6 மாதமா சரியா ஞாபகம் இல்ல எனக்கு. ஸோ, அந்த ஒரு இடைவேளைக்குள்ள எவ்வளவோ நடந்து போச்சு அப்படின்றதெல்லாம் அவரு யோசிச்சுட்டே போவாரு. கல்கி வந்து மணிமேகலைய பத்தி எழுதையில எப்படி எழுதியிருப்பாருன்னா, வந்தியத்தேவன் வந்து தன்னோட மனச வந்து மாத்திக்குவான். குந்தவைய பார்த்தது வேற அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாரி சின்ன வயசுல மணிமேகலைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த தாட்டு அது எல்லாத்தையும் மாத்துறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஆனா, மணிமேகலைக்கு அது அப்படி இல்ல. இத வந்து கல்கி எப்படி எழுதியிருப்பாருன்னா, "ஆனால் மணிமேகலையோ தன் மனத்தை மாற்றிக்கொள்ளவில்லை, மாற்றிக்கொள்ள முயலவும் இல்லை. பலர் அறிய அவள் உள்ளத்தை வெளிப்படுத்த தயங்கவும் இல்லை. ஆகா! என்ன இனிய குணம் படைத்த பெண்! எவ்வளவு அடக்கம், அமரிக்கை! அவளுடைய மனந்தான் எத்தனை தூய்மையானது! பச்சை குழந்தையைப் போன்ற உள்ளம்! உண்மையிலேயே அவள் குழந்தைதான்." இந்த மாரிலாம் எழுதியிருப்பாரு. ஆக்சுவலி மணிமேகலை வந்து சித்தப்பிரமை உள்ளவங்களா தான் இருப்பாங்க. ஆனா, எப்படி இறந்து போற நிலைமையில இருக்காங்கன்னு ஏன் கந்தமாறன் சொல்லியிருப்பாரு அப்டின்னா, அதுக்கு அத சொல்லியிருப்பாங்க. என்ன நடந்திருக்கும்னா, சம்புவரையர் வந்து மணிமேகலைய கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டுருக்கப்போ, திடீர்னு வந்து மணிமேகலை காணாம போயிருப்பாங்க. காணாம போனோனே 4 நாளா அவங்க காணாம போயிருப்பாங்க. என்ன ஆனாங்க, என்ன எதுவுமே தெரியாது. கந்தமாறன் தேடிட்டே இருப்பான். அவருக்கு எங்க போயிருப்பாங்க, எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. எங்கேயும் குளத்துல, ஆத்துல விழுந்து செத்து போயிட்டாளோ அப்படின்ற மாரி தான் தேடுவாங்க. அப்புறம் கந்தமாறனுக்கு ஒரு செகண்ட் ஞாபகம் வரும். இந்த மாரி அ ஆதித்த கரிகாலனும், வந்தியத்தேவனும் வேட்டைக்கு போனப்போ, இவங்க எல்லாரும் ஒண்ணா அந்த நீராழி மண்டபத்துல கொஞ்ச நேரம் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இவருக்கு ஞாபகம் வந்து, ஒருவேளை வந்தியத்தேவன் நெனப்புல அங்க போயிட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு, இவர் போய் பார்ப்பாரு. பார்த்தா அங்க தான் இருப்பாங்க. அவ எப்படி இருப்பா அப்படின்னா, அவ ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயி, அ ஒரு மாதிரி ஒரு உயிரே இல்லாத மாதிரி தான் கெடப்பா. ஸோ அப்படிதான் கந்தமாறன் பார்ப்பாரு. 4 நாளா காட்டுல அலைஞ்சு திரிஞ்சு, ஒரு மாரி பித்து பிடிச்சு எப்படியோ ஆயி, அவ செத்தே போயிட்டா அப்படின்ற மாரி தான் பார்ப்பாரு. ஸோ அங்க போனா கொஞ்சோண்டு உயிர் உடம்புல இருக்கு அப்படின்றதுக்கான இது தெரியும். ஸோ அவள எடுத்து பார்க்கையில, அவ கண்ண முழிச்சு பார்ப்பா. பார்த்து அண்ணான்னு சொல்லிருவா. கந்தமாறன தெரிஞ்சிரும். அந்த சித்தப்பிரமையெல்லாம் கொஞ்சம் அதாவது என்ன நெனச்சிருவான்னா, நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோம். கந்தமாறன் இருக்கான் இங்க. அப்போ வந்தியத்தேவனும் இங்க வந்துருவான் அப்படின்ற மாதிரி அவ நெனச்சுக்குவா. ஏன்னா அவள பொறுத்தவரையும் அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க தான் இல்லையா? நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேன்னா, நான் உன்னைய பார்த்துட்டேன். அப்போ வந்தியத்தேவனும் வந்துருவார் இல்லையா? அப்படின்ற மாரி கேட்டோனே, இவர் கண்ண தொடச்சிட்டு, வந்தியத்தேவனும் கண்டிப்பா வந்துருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரு வந்தியத்தேவனுக்கு அந்த மாரி லெட்டர் எழுதியிருப்பாரு. என்னைய வந்து நான் நடந்த எல்லாத்துக்கும் என்னைய மன்னிச்சிரு. கடைசி ஒரு முறை இந்த மாரி மணிமேகலைய வந்து பாரு அப்படின்ற மாரி எழுதியிருப்பாரு. ஸோ இவர கூட்டிட்டு வருவாரு. கந்தமாறன் வந்து வந்தியத்தேவன ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வரையில தான் இதெல்லாம் சொல்லுவாரு. இந்த மாரி தான் ஆயிருச்சு. சித்தப்பிரமை கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு. ஆனா வந்து அவ உயிர் வந்து அவ உடம்புல இன்னும் ரொம்ப நேரம் இருக்காதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். அப்படின்ற மாரி சொல்லி, அந்த நீராழி மண்டபத்தில தான் திரும்பவும் போய் பார்ப்பாங்க. அங்க பார்த்தா அவ யாழ் வச்சு இசைச்சிட்டுலாம் இருப்பா. இவங்க 4 பேரும் ஒண்ணா இருந்தப்போ இவ ஒரு பாடல்லாம் பாடியிருப்பா. அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு உட்காந்துருப்பா. உடனே வந்தியத்தேவன் பார்த்தோன்னே, ஆமா அந்த மாரி அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுன்ற மாரி இப்போ அவ பிரகாசமா இருக்கா அப்படின்ற மாரிலாம் இவரு சொல்லுவாரு. ஸோ அந்த பாடல் முடிஞ்சோனே, அவ பாடி முடிச்சதுக்கப்புறமா வந்தியத்தேவன் வந்து
உள்ள போய் பார்ப்பாரு மணிமேகலைய. அவளால எந்திரிச்சு நடக்கக்கூட இல்லாம அப்படியே தள்ளாடி விழுந்துருவா. வந்தியத்தேவன் மடி மேலே விழுந்துருவா. விழுந்து இவர பார்த்துட்டோன்ற ஒரு சந்தோஷம், அவ கண்ல அந்த ஒளி அதெல்லாம் தெரியும். அவ ஏதோ சொல்ல முற்படுவா. என்னமோ சொல்லுவா ஆக்சுவலி. அது வந்து வந்தியத்தேவனுக்கு புரியவே புரியாது. ஆனா புரியலன்னா என்ன? அவளுடைய அன்பு வந்து அந்த சொற்கள்ல தான் வெளிப்படணுமா என்ன? அப்படின்ற மாரி கல்கி எழுதியிருப்பாரு. இறந்துருவா. மணிமேகலை வந்து இறந்துருவாங்க. இறந்தத வந்து கல்கி எப்படி எழுதியிருப்பாருன்னா, மலர் உதிர்ந்தது, மணிமேகலையின் உடலை விட்டு உயிர் பிரிந்ததுன்ற மாரி எழுதியிருப்பாரு. ஸோ அந்த மணிமேகலை இறந்துட்டா அப்படின்றதோட தான் கதையே முடியும் பொன்னியின் செல்வன். ஏன்னா இந்த ஆதித்த கரிகாலன் கொல்லப்படுறது, அதுக்கப்புறமா அது அவரை யார் கொன்னாங்க, அதுக்கப்புறம் இந்த மணிமுடி யாருக்கு போகுது, இதெல்லாம் தான் மெயினான கதையாக வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகி வந்து கடைசியாக மணிமேகலையோட தான் அந்த கதையவே கல்கி முடிச்சிருப்பாரு. இது வந்து ஒரு படமாக மாற்றக்குள்ளே இதில் மணிமேகலை ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இல்லாமல் கூட போயிருக்கலாம். மணிரத்னத்துக்கு அது அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து மணிமேகலை இல்லாத ஒரு பொன்னியின் செல்வனை நினச்சி பார்க்கவே முடியல. ஏன்னா லைக் நிறைய பரபரப்பு, நிறைய திருப்பங்கள், அதுவும் அந்த யார் கொன்னாங்க அப்படின்னு பழுவேட்டரையர்லாம் ரொம்ப வெயிட்டான ரோலாக இருக்கும். அந்த ஆதித்த கரிகாலன் இறந்ததுக்கப்புறமா அவர் பேசுகிறது அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியே வந்துட்டு இருந்து கடைசியாக ஒரு சோகத்தோட ஒன்றுமே அறியாத ஒரு பெண் தான் விரும்பினவரை அவர் திரும்பி நம்மளை விரும்பலைன்றது கூட தெரியாமல் அவருக்காகவே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. ஸோ அது மாதிரி ஒரு அப்பாவியான பொண்ணு இறந்துட்டாலே அப்படின்ற மாதிரியாக முடிச்சிருப்பாங்க. வந்தியத்தேவன் வந்து இந்த இந்த பொண்ணு இறந்தது பிச்சையானதுக்கெலாம் நம்ம தான் காரணமோ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார். ஸோ இதோட தான் முடிஞ்சிருக்கும். ஒரு அழகான காதல் கதை இது. நீங்கள் பொன்னியின் செல்வன் முழுக்கவே நிறைய காதல் இருக்கும். குந்தவைக்கு வந்தியத்தேவனுக்கு, அதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலன் நந்தினிக்கு ஒரு சைடு, அதுக்கப்புறம் பார்த்திபேந்திர பல்லவன் வந்து ஒன் சைடாக குந்தவையை விரும்புவார். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அது ஒன்று நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஊமை ராணிக்கும் சுந்தர சோழருக்கும் இருந்த அதுவுமே ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரி. அட்லீஸ்ட் அதையாவது வந்து படத்தில் சும்மா வாய்ஸ் ஓவர் மாதிரி அதாவது பிரகாஷ் ராஜ் சொல்கிற மாதிரி அப்படியே படுத்துகிட்டே பிரகாஷ் ராஜ் சொல்லுவார் இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி. அப்படியாவது அந்த இன்சிடெண்ட்டை அந்த சீனில் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னால் உணர முடியல அந்த இம்பேக்டை. ஏன்னா கதையில் ரொம்ப அவங்களும் அப்படி தான் இல்லையா? அவருக்காகவே அவர் பிள்ளைங்களை காப்பாற்றுறது, கடைசியாக அவரை காப்பாற்றுறதுக்காக அம்பு பாஞ்சோடனே இவங்க குறுக்க விழுந்து செத்து போயிடுவாங்க மந்தாகினி. அந்தளவுக்கு அவங்களோட அன்பும் வந்து தூய்மையான ஒரு அன்பாக இருக்கும். ஸோ அதை வந்து அட்லீஸ்ட் அதே மாதிரி சொன்னாங்களா, அந்த இம்பேக்டை படத்தில் க்ரியேட் பண்ண முடிஞ்சுதா முடியலையான்றதெல்லாம் தாண்டி அட்லீஸ்ட் அதை வந்து போர்ட்ரே பண்ணாங்க. அதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க படத்தில். ஆனால் மணிமேகலையே கொண்டே வரலைங்கிறது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை தான். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரால் ஒவ்வொரு விஷயங்களும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தான். அந்த மாதிரி எனக்கு வந்து சேந்தன் அமுதன் தான் அரசன்னு இவங்க சொல்லலைன்றது எப்படி ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டோ, அதை தாண்டி எனக்கு மணிமேகலை இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியல. நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கலே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த காஸ்டிங் இதெல்லாம் வரப்பே இவங்க மணிமேகலையை காட்டலை அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு தான். ஏன்னா அது ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டரில் நடித்தவங்களையும் இவங்க வந்து அந்த ஆடியோ லான்ச்சு அதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இவங்க வைக்கல தானோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் செகண்ட் பார்ட் வந்ததுக்கப்புறம் நான் படம் போய் பார்க்கல கூட எங்கேயாவது ஒரு இடத்துல மணிமேகலை பற்றி சொல்லிடுவாங்க. மணிமேகலைன்னு தான் நான் இருந்தேன். கடைசி வரை மணிமேகலை பற்றி அவங்க இல்லவே இல்லை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஸோ இந்த மேஜரான காதல் கதைகளெல்லாம் தாண்டி ஒரு ஒன் சைடு லவ் எவ்வளோ அழகானதுன்றத பொன்னியின் செல்வனில் மணிமேகலை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு நிறைய இடத்துல நம்மளே கதையை படிக்கிறப்போ இந்த பொண்ணு வேற என்ன இது வேறு லூஸ் தரமாக எந்தையாவது பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் தான் கொண்ட கொள்கையில், அதாவது அந்த கதாபாத்திரம் வந்து தான் மனசில் நினச்சதை வந்து எந்த இடத்துலையுமே மாற்றிக்கவே செய்யாது. தான் வந்து வந்தியத்தேவனை தான் விரும்புகிறேன் அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும், அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். வந்தியத்தேவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு என்ன சொல்ல, ஒரு இளவரசி ஒரு கடம்பூர் அந்த ஊரில் தான் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டிருக்காரு. அந்த இடத்துல உள்ள ஒரு இளவரசி வந்து நான் தான் ஆதித்த கரிகாலனை கொன்னேன், இந்த கத்தியால் தான் கொன்னேன் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு சுற்றுவா அவள் பாட்டுக்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு அன்பு, அளவு கடந்த அன்பு, அதாவது பிரதிபலனாக எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு தான் மணிமேகலையோட அன்பு. ஸோ இதை தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நீங்களும் பொன்னியின் செல்வன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? ஸோ
அது வந்து படத்துல வராதது, வந்தது அதெல்லாம் பத்தியும் நீங்க எனக்கு Instagramல டிஎம் பண்ணுங்க. நீங்க பொன்னியின் செல்வன படமா மட்டும் தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, மணிமேகலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அந்த புக்க நீங்க கண்டிப்பா படிக்கலாம். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு Instagramல டிஎம் பண்ணுங்க. அப்புறம் இந்த எபிசோட் நல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ரேட்டிங் குடுங்க. நன்றி. வணக்கம்.